கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே தினம்தோறும் 3 மணிக்கு அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். விசேஷமாக இந்த மாசம் கடைசியிலே 3 நாள் ஒவ்வொரு மாசமும் உபவாசத்தோடு இருப்போம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 22 வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்படும் போது உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். கடைசி காலத்திலே எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அன்பு இல்லாமல் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே அன்பு காணப்பட வேண்டும். இந்த வசனத்திலே நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். நாம் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். உன்னை போல பிறனை நேசி என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், சத்திய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால் உன்னை போல பிறனை நேசிக்க முடியும். இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கடைசி காலத்திலே வீட்டுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்குள்ள ஐக்கியம் இல்லை. காரணம் என்ன? உன்னை போல பிறனை நேசி என்ற வார்த்தை, கிறிஸ்துனுடைய கற்பனை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். முழு வேதாந்தத்திலே ஒரே வசனம் தான், உன்னை போல பிறனை நேசி. யாக்கோபு 2:8 இருக்கு. கர்த்தரா இயேசு ராஜா சீசர்களிடத்தில் சொன்னார், உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும் என்றார். நாம் அவருடைய சீசர்களாக இருக்கிறோம். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, யாரெல்லாம் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களோ, நாம் உன்னை போல பிறனை நேசி என்ற அவருடைய கற்பனையை நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், நம்முடைய ஆத்துமாக்களை நாம் எப்படி சுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது, சத்திய ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். கடைசி காலத்திலே சுபாவ அன்பு இல்லை, எல்லாருக்குள்ளேயுமே சுயம். இப்படி ஒவ்வொரு காரியமா நாம் சொல்ல முடியும். சுயத்துக்காக எத்தனையோ குடும்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் ஜெனிப்பிக்கப்பட்டு இந்த செய்தியை கேட்கிறீர்களோ, நாம் உன்னை போல பிறனை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிறைய குடும்பத்தில் உபவாசம் இருப்பீங்க. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்க எல்லாரும் உம்முடைய பாதபடியில் வந்து நிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்தை தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே பலவிதமான போராட்டத்தோடு பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல இந்த மாசத்திலே பல பிரச்சனைகள், பல உபத்திரங்கள் வழியாக அப்பா கடந்து வந்திருக்காங்க. இந்த இரவு நேரத்துல எந்த சூழ்நிலையில, எந்த உபத்திரத்திலே அப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, அந்த குடும்பத்துல சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, சில குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரே போராட்டம். அந்த எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. எந்த சூழ்நிலையிலே அப்பா இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிறாங்களோ, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. விசேஷமாக இந்த மாசத்துல கடைசியில நாங்க வந்து விட்டோம். எங்களுடைய எல்லா காரியத்தையும் இந்த மாசம் ஆசீர்வாதம் தந்தீங்களே, அந்த எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பலவிதமான பிரச்சனையோடு அப்பா அந்த மாசத்துல கடந்து வந்தாங்க. அநேக குடும்பத்திலே
பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், அந்த எல்லா காரியத்தையும் வெளியில கொண்டு வந்தீங்களே, எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே கடன் நிமித்தமாக நான் என்ன செய்வதென்று பல காரியங்களை யோசித்து கொண்டிருக்காங்க. என் இயேசு ராஜா சகல காரியத்தை மாற்றி தர வேண்டும். அப்பா, இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல உபவாசம் இருந்தாங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமாக அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்திலே விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபித்துக்கோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா, நாளை கால ஆலயத்துக்கு போக சகல வாசல் திறந்து ராஜா. இந்த நாள்ல எங்க கண்ணில் உள்ள பாவத்தை மன்னிங்க. வீண் வார்த்தை நாங்கள் ஏதாவது பேசியிருந்தால் அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா. விசேஷமாக என் சிந்தனைக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் போராடி கொண்டால் அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. விசேஷமா எங்களை உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நீங்க வர வேண்டும் ராஜா. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தில் வானத்தில் வரட்டும், பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அப்பாவுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. நிறைய குடும்பத்துக்குள்ளே பல தேவைகளோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே இந்த மாசத்துல இவ்வளவு தேவை இருக்கு, அந்த பிரச்சனை இன்னும் முடியலன்னு சொல்லி ஜெபித்து இருக்காங்க. சில குடும்பத்துல கடன் நிமித்தமாக எனக்கு இன்னும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகலன்னு சொல்லி அப்பா ஜெபித்து இருக்காங்க. எந்த சூழ்நிலை எந்த உபத்திரத்தோடு அப்பா ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த நாள்ல எந்த குடும்பத்துல அப்பா கற்பத்தனியா ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா அந்த குடும்பத்துல சகல காரியத்தை மாற்றிட்டாங்க ராஜா. அந்த குடும்பத்துல கற்பத்தனி ஆசிரியங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா நன்றி 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 ராஜா. சில குடும்பத்துல அப்பா டெலிவரி ஆயத்தமா இருக்காங்க, பரம வைத்தியரே அப்பா உம்முடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா அந்த நாளிலும் எந்த குடும்பத்துல டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க கூட இருங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல வாசலும் என் இயேசு ராஜா நீங்க திறந்துட வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமண தேவைக்கு இன்னும் அந்த பணம் கிடைக்கலன்னு சொல்லி அப்பா ஜெபித்து விடுவாங்க, சகல வாசல் திறந்தாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா ஏஜ் அதிகமாயிட்டு சொல்லி அப்பா ஜெபித்து இருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள சகல வாசலும் என் இயேசு ராஜா திறந்து விடுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அப்பா, எந்த இடத்துல உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள அப்பா விசேஷமாக என் இயேசு ராஜா இறங்குவாங்க ராஜா. அவங்க இருக்கிற எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றிட்டாங்க. சில இடத்துக்குள்ளே பல விதமான பிரச்சனையோடு ஜெபித்து இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எந்தெந்த போராட்டத்து மத்தியில ஜெபித்து இருக்காங்களோ அந்த எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றிட்டாங்க ராஜா. விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளே எந்த உபத்திரத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள அப்பா உம்முடைய கரம் நீட்டுங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகள் சகல காரியத்தை மாற்றிட்டாங்க. சில இடத்துக்குள்ளே அப்பா நான் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபித்து விடுவாங்க, அவங்களுக்குள்ள எல்லா வாசலும் திறந்து விடுங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே இன்னும் சம்பளம் வரலன்னு சொல்லி ஜெபித்து விடுவாங்க, அந்த குடும்பத்துல வாசல் எல்லாம் திறந்து விடுங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பத்துல சகல வாசல் திறந்தாங்க ராஜா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல அப்பா கண்ணீரோடும் பிரச்சனையோடும் வீட்டுக்குள்ள பலவிதமான போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக எந்த வீட்டுக்குள்ளே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா உபத்திரம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. ஒரு குடும்பத்திலே என்னோட வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் சொல்லி அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்க, அந்த வீட்டுல சகல காரியத்தையும் என் தேவன் மாற்றித்தாங்க. லிமோரோ ஷாலா பாபா லஹாதுரி பிலா லிபாதுனி ஷேதுனி கபோதுபி கேதுனா. ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அப்பா தாயார் ஜெபித்து கொடுக்குறீங்க. லிபாலா துனி ஷாலா பாபா ஹவுதுனி மாலா ஹரது. அப்பா அந்த குடும்பத்துல சகல காரியத்தையும் தேவன் மாற்றி விடுங்க ராஜா. லிமாலா ஹாஷத நிமாலா ஹரது ரபோது நிஷேபெது நிமா கபோது கேதுனா. எந்தெந்த குடும்பத்துல அப்பா பிரிந்து போயிருக்காங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமா கிரீஸ்வர எல்லா கிரிகளும் அழிக்கப்படுது ராஜா. சில குடும்பத்திலே போதை காரியங்கள், சில குடும்பத்துக்குள்ள மதுபான கிரியைகள், சில குடும்பத்துக்குள்ள அசுத்தமான விபச்சார காரியத்தின் நிமித்தமாக சில குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே மாந்திரிகம் பிள்ளி சுனிம் ஏவல் நிமித்தமாக, சில குடும்பத்துக்குள்ளே பல காரியங்கள் நிமித்தமாக, சில குடும்பத்துல பிரிவினை, எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே எந்தெந்த சூழ்நிலை பிரிந்து போய் காணப்படுகிறார்களோ அந்த வீட்டுக்கு கிரீஸ்வர சர்ப்பத்தின் எல்லா தந்திரமா கிரீஸ்வர எல்லா கிரியெல்லாம் இப்பொழுது அழிக்கப்படுது ராஜா. இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படுது ராஜா. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க ராஜா. சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு, என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த எல்லா காரியத்தெல்லாம் மாற்றி பிரிந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே
என் கணவர் எனக்கு திருப்பி கிடைப்பாரா என்று கண்ணீரோடு ஜெபித்து கொடுங்க. அந்த குடும்பத்துல சகல காரியத்தையெல்லாம் மாற்றி தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு ராஜா சகல வாசல் திறந்து கொடுங்க ராஜா. அந்த வீட்டுக்கு ரோம கிரீஸ்ல எல்லா கிரியும் அழிக்கப்படும் ராஜா. அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் இணைந்து வாழ வேண்டும். என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டாங்களோ அவனுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்களே, அவனுடைய அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதிங்களே. நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் அப்பா வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் எல்லா காரியத்தையும் பாதுகாத்தீங்களே, அந்த எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. முன்னும் பின்னுமா தேவதூதர்களை வைத்து பாதுகாத்தீங்களே, அந்த எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. நிறைய குடும்பத்திலே அப்பா வீட்டுல குடும்பமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நிறைய குடும்பத்திலே தாய்மார் ஜெபித்து இருக்காங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ குடும்பமா ரட்சிக்கப்பட வேண்டும். என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. நிறைய குடும்பத்துல வாலிப பையங்க உலகத்துல பாவ காரியத்திலே அப்பா அடிமையா இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வர வேண்டும். என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல விசேஷமாக யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள விசேஷமா சகல விதமான பாதுகாப்பு உண்டாடும் ராஜா. இந்த நாளில யாரெல்லாம் வாகனத்துல வெளியில புறப்படுகிறாங்களோ சகல காரியத்தையும் பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே, எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. பகலில மேக ஸ்தம்பமாவும் இரவுல அக்னி ஸ்தம்பமாவும் எங்களோட தங்கி இருக்கிறீங்களே, உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா பகல்ல வெளியில போயிட்டு இருந்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்துல போட் தொழில் போயிட்டு இருந்தாங்க. சில குடும்பத்துல வியாபாரம், சில குடும்பத்துல கம்பெனி, சில குடும்பத்துல விவசாயம், சில குடும்பத்துல சிறு தொழில், சில குடும்பத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நைட் ஷிப்ட்ல யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அப்பா விசேஷமாக நைட் நேரத்துல யாரெல்லாம் டிரைவிங் லைன்ல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நைட் ஷிப்ட்ல யாரெல்லாம் ஆர்மியில வேலை பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் போலீஸ்ல வேலை பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக டாக்டர், யாரெல்லாம் நர்ஸ்மார், யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல விசேஷமாக வாட்ச்மேன், செக்யூரிட்டி, யாரெல்லாம் கம்பெனில வேலை பார்க்கறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு சகல விதமான பாதுகாப்பு வேண்டும் ராஜா. நைட் ஷிப்ட்ல நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க இருக்காங்க. அப்பா அந்த குடும்பத்துக்கு சகல பாதுகாப்பு தாங்க ராஜா. விசேஷமா நைட் ஷிப்ட்ல யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அப்பா விசேஷமா புது வேலைனா நடப்புங்க ராஜா. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க ராஜா. இரவு நேரத்துல யாரெல்லாம் ஷிப்ட்ல அப்பா நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்கறாங்களோ அந்த குடும்பத்துல சகல தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்துல ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள அப்பாவுடைய கரம் நீட்டுங்க ராஜா. சில குடும்பத்துல சிறு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, சில குடும்பத்துல அப்பா ஆபரேஷன் தேட்டர்ல இருக்காங்க, சில குடும்பத்துல அப்பா சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்க, சில குடும்பத்துல படுக்க இருக்காங்க, சில குடும்பத்துல கிட்னி ஃபெயிலியர்ல அப்பா ஜெபித்து இருக்காங்க, சில குடும்பத்துல கேன்சர் நிமித்தமாக, சில குடும்பத்துல அப்பா வைரஸ் நிமித்தமாக, சில குடும்பத்துல சுகர் பிரஷர், சில குடும்பத்துல தலையில பிரச்சனைங்க ராஜா, சில குடும்பத்துல நரம்பு பிரச்சனைங்க, சில குடும்பத்துல கால்ல பிரச்சனைங்க. எந்தெந்த குடும்பத்துல அப்பா எந்த பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது அப்பா உம்முடைய கரம் தொட்டு உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கிட்டாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா எப்படியாவது குணமாக வேண்டும் என்று இரவும் பகலுமா ஜெபித்து கொடுங்க ராஜா. இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டு ராஜா, பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா. நிறைய குடும்பத்துல சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பா எந்தெந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு ராஜா தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. உம்முடைய கரம் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. உம்முடைய கரம் தொட்டு விடுதலை தாங்க ராஜா. அப்பா விசேஷமா எங்களுடைய பலவீனத்தெல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே, உம்முடைய தழும்புகளால சுகமானீங்கன்னு வேதவசம்படி இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா இப்பொழுது தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. விசேஷமாக இந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜா நீங்க எல்லா காரியத்தையும் மாற்றி தர வேண்டும். சில குடும்பத்துல இரவு நேரத்துல பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், வீட்டுல கடன் நிமித்தமாக சில குடும்பத்துல நான் ஏன் வாழ வேண்டும் அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள பல போராட்டங்கள், சில குடும்பத்துல அப்பா நைட் நேரத்துல பயம் வருதுங்க, சில குடும்பத்துல கெட்ட சொப்பனம் இருக்காங்க, சில குடும்பத்துல மரித்த ஆவியில பாக்குறீங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் தூக்கம் வராமல் அப்பா தனிமையான சூழ்நிலை ஜெபித்து இருந்தாலோ அந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்யற எல்லா கிரியிலும் அழிபட்டு ராஜா. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க ராஜா, சமாதானத்துல நிரப்புங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வீடு முழுதும் இயேசு ரத்தம் தெளிவுபட்டு ராஜா. அவங்க வீடு முழுதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி விடட்டும். எங்க வீடு முழுதும் விசேஷமாக அப்பா தேவனோட அக்கினினால போடுங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் நீங்க இறையுவாங்க. எங்களோட வாழ்க்கையில நீங்க இருந்தா சமாதானம், எங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க இருந்தா அப்பா சகல விதமான பாதுகாப்பு ராஜா. நீங்க எங்க வாழ்க்கையில இருங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருந்த ஆசீர்வாதம் விசேஷமாக எங்க குடும்பத்துல தலைவரா நீங்க இருங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்ப கிருபை செய்யுங்க ராஜா. நிறைய குடும்பத்திலே
ஒவ்வொரு மாசமும் கடைசியில 3 நாள் உபவாசம் இருக்காங்க. அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா அவங்களுடைய எந்தெந்த சூழ்நிலையில அப்பா உபவாசம் இருக்காங்களோ சகல காரியத்தை மாற்றித்தாங்க. இந்த மாசத்துல எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை உபவாசம் இருக்காங்களோ சகல காரியத்தை மாற்றித்தாங்க ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா யாரெல்லாம் அப்பா படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சோதரம் ராஜா. தேவ ஞானத்துல தேவ புத்தினா நிரப்புங்க ராஜா. விசேஷமாக சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல சோதரம் ராஜா. இந்த வாரத்துக்குள்ள சகல காரியத்துல சோதரம் ராஜா. நிறைய குடும்பத்துல வாடகை கொடுக்க முடியாம இருக்கு. நிறைய குடும்பத்துல அப்பா வீட்டுல பல உபத்திரங்கள் கடன் நிமித்தமாக அப்பா அந்த கடனை எப்படி திரும்பி செலுத்த வேண்டும் என்று பல குழப்பத்தோடு இருக்காங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க ராஜா. சில குடும்பத்திலே பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சில குடும்பத்திலே பல காரியங்களை ஏமாந்துருக்காங்க. அப்ப அந்த குடும்பத்துல சகல காரியத்தை மாற்றித்தாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே வீடு கட்ட வேண்டும் என்று அந்த காரியத்துல இன்னும் எனக்கு ஒரு முடிவு வரலன்னு சொல்லி ஜெபித்து இருக்காங்க. சில குடும்பத்துல வீடு கட்டுறது பாதியா நிக்கி சகல வாசல் தந்து ராஜா. எந்தெந்த குடும்பத்துல எந்த சூழல் இருக்காங்களோ அப்ப அந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்ய எல்லா கிரியும் அழிவு ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாம் கர்த்தரா இயேசு நாமத்தினாலே வேலையடைபட்ட ராஜா. இரவு நேரத்தில் சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. அதிகால வெள்ளே துதிக்கிற துதியோட எலும்ப கிருபை செய்யுங்க ராஜா. இரவு நேரத்துல எந்த குடும்பத்திலே எந்த உபத்திரத்தோடு இருக்காங்களோ சகல காரியத்தை மாற்றி தாங்க ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்துல எந்த தடைகள் இருக்கோ எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கோ எல்லா கிரியிலும் அழிபடட்டும். விசேஷம் அந்த நாள்ல சகல காரியத்தில் விடுதலை தாங்க ராஜா. அதிகால வெள்ளே ஆலயத்து போக கிருபை செய்யுங்க. மற்ற எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் மனோடு இருப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பாதத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக அதிகால வேளையிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். இரவு நேரத்தில் கண்டிப்பா செல்போன் ஆஃப் பண்ணீங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பாதத்துல காத்திருந்து இந்த மாசத்துக்குள்ள எல்லா காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.